அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த இடத்துல அமையப்பட்டிருக்கு, அதனால் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா, மேலும் இந்த 7 நாட்களில் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயத்தை நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நிச்சயம் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலுமே அதற்கு 24 மணி நேரத்தில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இந்த 7 நாட்களில் இருக்கார். மேலும் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். புதன் சிம்ம ராசியில் இருக்கார். 5ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைந்த புதன் பகவான் கடக ராசியில் அமர்ந்திருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிம்ம ராசிக்காரங்க தாங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் 12வது இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றங்கள் நீங்கள் இந்த 7 நாட்களில் அடைவீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய நிலைகள் உண்டாகும். மேலும் சந்திர பகவானுடைய சஞ்சரங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற இறக்கத்தையே கொடுப்பாரு. அதாவது நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறையோடு தங்க நகை வாங்குவீங்க. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மனைவி மற்றும் மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 1 மற்றும் 12 ஆகிய 2 இடத்துல அமர போகிறாரு. இதனால் எதிர்ப்பை காட்டியவங்க உரிய நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தானாகவே முன் உதவி செய்வாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். பணவரவு உங்களுக்கு அதிக அளவில் இந்த 7 நாட்களில் காணப்படும். மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்துல அமர்வதால் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 1வது வீட்டில் அமர்றாரு. இதனால் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்து 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு பேச்சுவார்த்தையில் பின்னடைவு உண்டாகலாம். மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்து 8வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வீண் அலைச்சலும் பண செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும். வேலை செய்யும் இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமர்வதால் தேவையில்லாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீங்க. வீட்டு செலவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் பண விஷயத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணாதீங்க. முக்கியமாக வீண் செலவு பண்ணாதீங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து தேவையில்லாத பண செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோமா, அந்த ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் வந்து சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் வந்து சிம்ம ராசியில் அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை உயரும். மேலும் பல வழிகளில் பணவரவு அதிக அளவில் காணப்படும். இன்னும் சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உயர்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனதில் பூரண அமைதி கிடைக்கப்பெறும். எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அரசு பணியாட்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் இன்னும் சிலருக்கு பணி நிரந்தரமாகுவதற்கான ஆணைகள் கிடைத்து மனதில் இன்பம் வெள்ளம் பாயும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியிடத்தில் பல முன்னேற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையோ சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையோ இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். மேலும் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையோடு இருப்பீங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயமும் அதிக அளவில் கிடைக்கும். தொலைதூர சுப செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இன்னும் சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படும். ஆயினும் கூட எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். நவீன காலத்திற்கு ஏற்றாற்படி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடி தனவரவுகள் உங்களுக்கு தானாகவே உங்களுடைய கையில் வந்து சேரும். உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். இன்னும் சிலருக்கு காசு போன இடம் தெரியாமல் போகும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடும். எனவே சக்திக்கு மீறிய செலவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான வாரமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிர்களின் கொட்டம் அடங்கும். அரசு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றங்கள் பெயர் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இந்த காலகட்டமானது கொண்டு வரப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் இந்த 7 நாட்களில் ஏதாவது உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரனையும் வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். மேலும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதே கிடையாது. சிவபெருமானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது திங்கக்கிழமை தாங்க. ஸோ நீங்கள் பிரதோஷம் வராத காலங்களில் திங்கக்கிழமையில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயத்தை சிவபெருமான் தடுத்து நல்ல விஷயமாகவே மாற்றி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது, மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.